கர்த்தருடைய நாமத்து மகிமையுண்டதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பாடு எனக்கு என்கிற தலைப்பில் நாம் வசனங்களை நாம் தியானிக்கலாம். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். போதும். மனிதனுக்கு எழும்புகிற கேள்வி என்னவென்றால், நான் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு செல்கிறேன், காணிக்கைகளையும் தசோபாகங்களையும் கொடுக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், பின்ன ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கடந்து வருகிறது என்கிற கேள்விகள் மனிதனுக்குள்ளே எழும்புகிறது. இந்த சூழலுக்கெல்லாம், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இந்த பகுதியில், இந்த 2ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் காண முடியும். இதனுடைய பின்னணி பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் பிறப்பார், எவ்விதமாக, எங்கே, யாரிடத்தில் பிறப்பார், கன்னி மரியாளிடத்தில் பிறப்பார் என்றும் பரிசுத்த ஆவியினால் முழுமையாக அவர் உற்பத்தி ஆவார் என்கிற காரியம், அவருடைய பாடு, மரணங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாம் வேதத்தில் முன்னறிவிக்கப்பட்டு இருக்கிறது, தீர்க்கசனமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல ஆண்டவர் அங்கே மரியாளுக்கு தேவ தூதன் மூலமாக செய்தி அனுப்பப்படுகிறது. அவளை பார்த்த உடனே தேவ தூதன் சொல்லுகிற, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. காபிரியல் தூதன் மரியாள், கன்னி மரியாள் திருமணத்துக்கு முன்பதாகவே அட்ரஸ் பண்ணுகிறதான காரியம் என்னவென்றால், நீ வாழ்க, தேவனுடைய பார்வையில் நீ கிருபை பெற்றவள், பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வாழ்த்துதல் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நியமிக்கப்பட்டு இருக்கதான மணவாளனாகிய யோசேப்பு நீதிமான், இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவள். ஏற்கனவே இவளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கதான மணவாளன் யோசேப்பு நீதிமானாக இருக்கிறான். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவள், நியமிக்கப்பட்டிருக்கிற மணவாளன் நீதிமானாக இருந்தாலும், இவர்களுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை காட்டிலும் உச்சபட்ச சோதனைகளும் போராட்டங்களும் தங்களுடைய சொந்த வீட்டில், சொந்த ஊரில் தங்கி நிம்மதியாக தாவரிக்க முடியாத சூழல். அதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றில் உற்பத்தியானது, பிறந்தது. யோசேப்பு அதற்கு பாதுகாவலராய் இருக்கிறார், கஸ்டோடியனாய். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பாலகன் பிறந்த பின்பதாக, நான் வந்து பணிய வேண்டும், அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று ஏரோதை ஆளுகை செய்கிற அந்த அதிபதி, அந்த ராஜா முற்படும் போது, அந்த இடத்தை எனக்கு வந்து தகவல் கொடுங்கள் என்று ஞானிகளுக்கு கட்டளையிட்டும், அவர்கள் தேவ தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு ஏரோதை சந்திக்காதபடி வேறு வழியாக திரும்பி போனார்கள். ஆகவே இப்பொழுது ஏரோது என்கிறதான அந்த அதிபதி, அந்த தேசத்தை ஆளுகிறவன், இந்த பிள்ளையை எப்படி ஆயிலும் தனக்கு பின் தன்னுடைய குடும்பம் வர வேண்டும், மற்றவர்கள் ஆளுகை செய்யக்கூடாது என்கிறதான எதிர்மறையான சிந்தை உடையவனாக இருக்கிறபடியினால, ஆண்டவர் அவனுடைய சிந்தையை அறிந்து, நான் வாசிக்க கேட்டதான 13ஆம் வசனத்தில் பார்க்கிற வண்ணமாய் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக
அவனுக்கு காணப்பட்டு ஆண்டவர் பல முறை, பல தடவைகள், பல நேரங்களில் யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாய் தேவ சித்தம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஏன்? இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே தேவ தூதர்கள் மேலே இருந்து வந்து மேய்ப்பர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்களுக்கு நற்செய்தி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே அவருடைய பிறப்பு அறிக்கை எல்லாம், அறிவிப்பு எல்லாம் தேவ தூதர்களினாலே அறிவிக்கப்பட்டது. 100% அவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆனார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே அவரை குறித்ததான தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. ஏன்? ஒரு சாதாரண ஒரு மனிதன், அந்த தேசத்தின் பகுதியை ஆளுகிற ஏரோது என்கிறதான ராஜா, அவனுடைய பொல்லா எண்ணத்திற்கும் அவனுடைய கொலை எண்ணத்திற்கும் ஏன் ஆண்டவர் இந்த யோசேப்பு, மரியாள் பிறந்திருக்கதான இந்த பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவை வேலி அடைத்து பாதுகாக்க முடியாது? கேள்வி எழும்புகிறது. நான் கட்டளையிட்டால் பிதா இவ்வளவு தூதர்களை அனுப்ப முடியாதா என்று ஆண்டவர் சீசரிடத்தில் கேட்கிறார். அப்படியானால் நிவுளியும் ஆண்டவர் பாலகனாகிய இயேசுவையும் மரியாளையும் யோசேப்பையும் அவருடைய வீட்டையும் தேவ தூதர்களினாலே சுற்றி வேலி அடைக்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் இயேசுவை பாலகனாக பாதுகாக்கிற, பராமரிக்கிற அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் விசேஷித்த பாதுகாப்பு அங்கு கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு சாதாரண மனிதன், பாடுகள் நிறைந்திருக்கிற மனிதனுடைய கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன பாடு, பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், மரண த்ரெட், அச்சுறுத்தல் இருக்குமோ அதே அச்சுறுத்தல், பாடுகள், பாதுகாப்பு இன்மை பாலகனாகிய இயேசுக்கும் மரியாளுக்கும் யோசேப்புக்கு இருந்ததை அறிகிறோம். ஆகவே அவர் பாலகனாய் பிறந்தார், தேவ தூதர்களினாலே பாதுகாக்கப்பட்டார், விசேஷித்த பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது, மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது, யோசேப்பு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியாது? அவைகளை புறம்பே தள்ளிவிட முடியாது. இந்த உலகத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, ஒரு குடிமகனுக்கு, சாதாரண ஏழை எளிய மகனுக்கு எந்த பாதுகாப்பு இல்லையோ, எந்த அச்சுறுத்தல் இருக்கிறதோ அதே அச்சுறுத்தல், அதை காட்டிலும் கீழான விளிம்பில் பாலகனாகிய இயேசுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் இருந்தது. ஆகவே நினைத்திருந்தால் ஆண்டவர் தூதரை அனுப்பி இன்விசிபிள் அங்கே எஸ்கார்ட் கொடுத்திருக்கலாம், நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவைகள் செய்யப்படவில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை ருசி பார்த்தது மாத்திரமல்ல, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அச்சுறுத்தலும், மனிதனுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற மனிதனுக்கு ஏற்படுகிற பாதுகாப்பு இன்மை, அச்சுறுத்தல், இந்த அலக்களிப்பு, இந்த போராட்டத்தையும் அவர் அனுபவித்தார். அவர் மாத்திரமல்ல, அவரை 10 மாதம் சுமந்ததான அண்ணன் மரியாளுக்கும் இந்த போராட்டம். சாதாரண யோசேப்பாக, மரியாளாக ஒரு நடுத்தர குடும்பத்தை நடத்தியிருந்தால் இந்த போராட்டங்கள்லாம் வந்திருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை. ஏதோ அவர்கள் திருமணமாகி தங்களுடைய வாழ்க்கை, குடும்ப இல்லற வாழ்க்கையை அவர்கள் இனிதாக நடத்தியிருக்கலாம்.
இப்போ பிரச்சனை என்ன? இயேசுவை இவர்கள் பாதுகாக்கிறபடியினால, சுமந்தபடியினால இந்த போராட்டம் என்ன சொல்கிறான்? ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையை அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் சொல்லும் வரைக்கும் அங்கே இரு. நடு ராத்திரியில் யோசேப்பு சொப்பனம் காண்கிறார். தேவனுடைய வழிநடத்துதல், எச்சரிப்பு, என்ன செய்ய வேண்டும், இம்மிடியட்டாக உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்பதாகவே அங்கே அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு சொப்பனத்தின் மூலமாய், வசனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பல முறைகள் எனக்கு ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இரவிலே சொப்பனம் கண்டிருக்கிறேன், உடனே எழுந்து ஜெபித்திருக்கிறோம். அதன்படி நடந்தது. ஆகவே ஆண்டவர் இந்த யோசேப்புக்கும் வெளிப்படுத்தினபடியினால, நீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் சொல்ல வரைக்கும் அங்கே இரு. ஏறத்தாழ 200 கிலோமீட்டர் சொந்த ஊரிலிருந்து இவர்கள் நடுராத்திரியிலே புறப்பட்டு போகிறார்கள். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான். அப்போ உடனடியாக அந்த ராத்திரியில், சொப்பனம் கண்ட அந்த ராத்திரியில் அவனும் மரியாளும் பாலகனாகிய இயேசுவை தூக்கி கொண்டு அவர்கள் நிச்சயமாகவே சென்றிருக்க வேண்டும். ஏறத்தாழ 200 கிலோமீட்டர்கள் அவர்கள் பயணப்பட்டு இருக்க வேண்டும். ஏன் இந்த பாடு? சாதாரண வாழ்க்கை நடத்தியிருக்கலாமே. நமக்குள்ளே எழும்புகிறது அல்லவா? நான் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக சாதாரண உலக பிரகாரமாக குடித்து வெறித்து பலவிதமான வாழ்க்கை நடத்தும் போது இவ்விதமான போராட்டம் இல்லையே, பிரச்சனை இல்லையே. இப்பொழுது நீதிக்காக நான் போராடுகிறேன், நீதிக்காக என்னை சோதிக்கிறார்கள். நான் சத்தியத்தின்படி நடக்கிறதுனால எனக்கு இந்த உபத்திரம் என்று நாம் புலம்புகிறோம். ஏன் இந்த பாடுகள்? யோசேப்புக்கும் மரியாளுக்கு ஏன் இந்த பாடு? இயேசுவை சுமந்தபடியினால. நீங்களும் நானும் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில், சிந்தனையில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய குடும்பத்தில் இயேசுவை நாம் ஆவிக்குரிய ரீதியினாலே சுமந்து செல்லுகிறபடியினால நமக்கு சில உபத்திரங்கள் குடும்பத்தில் உண்டு, பாடுகள் இந்த உலகத்தில் உண்டு. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிலிப்பியரில் வாசிக்கிறோம், அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டதான பகுதியில், நீங்கள் கிறிஸ்து நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, உபத்திரப்படுவதற்கும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அனுக்கிரகம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரை வெறுமனை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, உபத்தை கிறிஸ்துவின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய், சத்தியத்தின் நிமித்தமாய், உண்மை நிமித்தமாய் நாம் பாடுகளை அனுபவிப்பதற்கு நமக்கு அனுக்கிரகம் அளிக்கப்பட்டு இருக்குது. இட்ஸ் எ கிரேஸ், இட்ஸ் எ பிரிவிலேஜ். ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் நாம் உபத்திரத்தையும் நிந்தையும் குடும்பத்திலையும் சமுதாயத்திலும் நாம் தாங்குகிறோம் என்றால், இயேசுவின் நிமித்தமாக. இயேசுவை சுமந்ததனால மரியாளுக்கும் பொறுப்பாளராயிருக்கிற யோசேப்புக்கும் இந்த பாடுகள் நடு ராத்திரியில நிம்மதி இல்லாமல் தூக்கத்தை கெடுத்து ஏறத்தாழ 200 கிலோமீட்டர்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. குடும்பம், உறவினர்கள், தட்டுமுட்டு சாமான்களை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கணும். சொந்த வீட்டை விட்டு எத்தனை வருடங்கள் என்றால் சுமார் 3 ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவன் குழந்தையை கொன்று போட வேண்டும் என்று திட்டமிடுகிறான். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சத்ருவானவன் அவனுக்குள்ளே புகுந்து, ஏரோதுக்குள்ளே புகுந்து தான் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு சாஸ்திரிகள் திரும்ப வந்து இவனிடத்தில் சொல்லவில்லை. ஆகவே இவன் கோபம் அடைகிறான்.
கோபமடைந்து தவறான விபரீதமான முடிவை எடுக்கிறான். ஆகவே அந்த பிள்ளையை கண்டுகொள்ள முடியவில்லை, இடம் விட்டு பெயர்ந்து விட்டார்கள். இங்கே 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்கிறான், கட்டளை கொடுக்கிறான். அப்போ பெத்லகேமில் இருந்து அந்த நேரத்தில் இயேசு பிறந்ததான அந்த நாட்களிலே பிறந்த 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து பிள்ளைகளையும் கொலை செய்யும்படியாய் கட்டளை கொடுக்கிறான். அதில் என்னன்னா, விசேஷமான பிள்ளை பாலகனாகிய இயேசு கிறிஸ்து. அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை, இடத்தையும் கண்டுகொள்ள முடியவில்லை. இவனுக்கு கோபம் ஏற்படுகிறது. ஆகவே பிறந்த அனைத்து 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய விபரீதமான முடிவை எடுக்கிறான். ஆனால் இவர்கள் எங்கே தப்பித்து போய்விட்டார்கள்? இவர்கள் எகிப்துக்கு போய்விட்டார்கள். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கமும் உண்டாகும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால ஆறுதல் அடையாது இருக்கிறார்கள் என்று. 1 அல்ல 2 அல்ல, ஆயிரக்கணக்கான ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டு இருப்பார்கள். அப்போ அந்த நகரமே பட்டணமே துக்கம் கொண்டாயிருக்கும். பெற்ற தாயானவள், பெற்ற குடும்பம், தகப்பன் தாய் அழுதிருப்பார்கள். ஒரு பிள்ளைக்காக கொல்லப்பட வேண்டியது பாலகனாகிய இயேசுவை கொலை செய்யும்படியாக திட்டம் தீட்டினான். அது வாய்க்காமல் தவறி போனபடியினால அவனுக்கு ஏற்பட்டதான கோபமும் மூர்க்கமும் விவரமான முடிவை எடுத்து அனைத்து பிள்ளைகளையும் கொல்லுகிறான். பிறகு ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் மறுபடியும் பார்க்கிறோம். மறுபடியும் சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். இப்பொழுது என்ன, அந்த ஏரோது என்கிறதான கொடுங்கோல் மன்னன், அந்த ஏரோது அந்த ராஜா மரித்து போனான். அந்த செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுது? தேவ தூதர் மூலமாய் சொப்பனத்தில் யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது. திரும்ப என்ன செய், நீ உன்னுடைய தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆண்டவர் காரியங்களை அவ்வப்போது யோசேப்புக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஒருவேளை யோசேப்பு மரியாதை யோசித்திருக்கலாம், சாதாரண இல்லற வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டு நடத்தியிருந்தால் நமக்கு ஏன் இந்த துக்கம், நமக்கு ஏன் இந்த பாடுகள்? நடு ராத்திரியில் நம்முடைய தூக்கம், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தட்டுமுட்டு ஜாமான்கள், வீடுகள், உறவுகளை எல்லாம் விட்டு ஓட வேண்டிய நாடோடியாக இருக்க வேண்டியது இருக்கிறதே என்று புலம்பி இருக்கக்கூடும். நாம் புலங்குறோம் அல்லவா? நல்லா இருந்தோம், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பலவீனம், வியாதிகள், சத்தியத்தின் நிமித்தமாக நம்ம பாடுகள், பொருளாதார நெருக்கடிகள், பக்கத்து வீட்டினுடைய நிந்தனைகள், உறவினருடைய பேச்சுகள், இவைகளெல்லாம் ஏன் ஏற்படுகிறது? கிறிஸ்துவை நாம் சுமந்து செல்லுகிறபடியினால. நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் இயேசுவை நாம் சிந்தனையிலும் செயலிலும், நம்முடைய வாழ்க்கையிலையும் சரீரத்திலையும் இயேசுவை சுமக்கிறபடியினாலே இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள், நிந்தைகள், பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதை தவிர்க்க முடியாதது. இயேசுவை சுமப்பதினாலே நீதி நிமித்தமாய், சத்தியத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு, இந்த மூச்சு விடுவரைக்கும் நமக்கு இந்த உலகத்தில், குடும்பத்தில் கூட போராட்டங்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம், சந்திக்கலாம். தவிர்க்க முடியாத காரியங்கள். இந்த தாற்பரியத்திலிருந்து அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் விதிவிலக்கு கிடையாது. பாலகனாகிய இயேசு கிறிஸ்துக்கு கடைசி வரைக்கும், சிலுவையில் தொங்கியிருக்கிற வரைக்கும் அவருக்கு போராட்டம், நிந்தைகள் இருந்தது. உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவ்விதமான போராட்டங்கள், நிந்தைகள், அவமான பேச்சுகள் இருக்குமானால்
அதை காட்டிலும் சாதாரண மனிதர்களாய் விசுவாசிகளே இருக்கிற நமக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்கிறார். ஆகவே இயேசுவை சுமக்கிறதுனால நமக்கு பாடுகள், பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் நிச்சயமாக உண்டு என்பதை உறுதி. இதற்கு இயேசு விதிவிலக்கு அல்ல. அந்த குடும்பம் தூக்கத்தை இழந்தது, சில காலங்கள் உறவை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள், தொடர்பு இழந்தது. நடுராத்திரியில் புறப்பட்டு அந்நிய தேசத்தில் போய் 3 ஆண்டுகள் ஏறத்தாழ பிழைத்தார்கள். ஆகவே ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இந்த போராட்டம் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. இது இந்த உலகத்தில் பரிசுத்தராய் மீட்பராய் நம்மை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரை சுமந்ததான அந்த குடும்பத்துக்கும் இதே போராட்டம், இதை காட்டிலும் நமக்கு இருக்கிற போராட்டத்தை காட்டிலும் அவர்களுக்கு மிகுந்த போராட்டம் இருந்தது. தேவன் அவர்களை எச்சரித்து நடத்தினார், திரும்ப கொண்டு வந்தார். அதே விதமாக தேவன் நம்மையும் திரும்ப நம்முடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நம்மை நிலைநிறுத்த முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை நினைத்து ஏன் கேள்வியை கேட்க முடியாது. நம்ம சரியாகத்தான் இருப்போம், சரியாகத்தான் நடந்திருப்போம், சரியாகத்தான் பேசியிருப்போம், ஜெபித்திருப்போம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு வருகிற தேவன் அனுமதிக்கிற பாடுகளுக்கு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள் என்று நாம் சொல்ல முடியாது. நம்மை ஆண்டவர் அந்த உபத்திரத்தின் குகையில் சில நேரங்களிலே நம்மை தெரிந்து கொள்கிறார், புடமிடுகிறார். தொடர்ந்து நம்மை பரிசுத்தராய், நீதிமானாய், நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும்படியாக சில உபத்திரங்கள், சில பாடுகள், சோதனைகள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. எப்பொழுதும் நமக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதல்ல. நமக்கு வைக்கிற டெஸ்ட்டு, எக்ஸாமினேஷன் எல்லாம் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவதற்கு இல்லை, பிள்ளைகளை மட்டம் தட்டுவதற்காக பள்ளிகளில் தேர்வுகள் வைக்கப்படுகிறது அல்ல. அவர்கள் எந்த அளவுக்கு பாடத்தை புரிந்து இருக்கிறார்கள், சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கிரகித்து இருக்கிறார்கள், உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக அந்த தேர்வுகள் வைக்கப்படுகிறது. அதே விதமாய் நமக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகள், கிறிஸ்துவமாய் வருகிற பாடுகள் எந்த அளவுக்கு நாம் இயேசுவை பற்றி கொள்கிறோம், அந்த பாடுகள் மத்தியில் எப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், மற்றவர்களை நேசிக்கிறோம், உதவி செய்கிறோம் என்கிற காரியங்களெல்லாம் சோதிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆகவே இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுமந்து செல்கிறபடினால இந்த பாடுகளிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. இவைகளெல்லாம் நம்முடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் மேல் வைக்கிற பக்தியும் அபிவிருத்தி பண்ணும், அதிகரிக்க பண்ணும். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த உலகத்தில் இயேசுவை சுமந்ததான ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவர்கள், நீதிமானாயிருந்த யோசேப்பும் விதிவிலக்கு அல்ல. நாமும் பாடுகள், பிரச்சனைகள் மத்தியில் நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பற்றி கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் எல்லா உபத்திரங்கள், பாடுகள் மத்தியிலும், பலவீனங்கள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், குறைவுகள் மத்தியிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் ஜெய கிறிஸ்து. ஆகவே இயேசுவோடு கூட நாம் நடப்போம். ஒருபோதும் தோல்வி அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. ஜெய கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாள், நீதிமான் என்று அழைக்கப்பட்ட யோசேப்பு, கிறிஸ்துவை சுமந்ததுனால பாலகனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கன்னி மரியாளிடத்தில் தோன்றினபடியினால ஏன் இந்த உபத்திரம்? கிறிஸ்துவை அவர்கள் சுமந்தபடியினால,
எங்களுடைய வாழ்க்கையிலும் சிந்தனையிலும் செயலிலும் ஆண்டவரே நாங்கள் இயேசு பாலகனாகிய இயேசுவே உம்மை சுமக்கும் போது இவைகளிலிருந்து நாங்கள் விதிவிலக்கு அல்ல. அவைகளின் மத்தியிலும் எங்களுடைய விசுவாசம் புடமிடப்படுகிறது, எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நாங்கள் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நீர் எங்களோடு இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.